நீரான் வல்லமையுள்ள தேவன் கண்டுகொள்ள நீர் கிருபை செய்ய வேண்டுமாக ஜெபிக்க சாமி. ஐயா, தொடர்ந்து என்னை மறத்து நீர் பேசும். பரிசுத்த ஆவியானவரே, என்னை அபிஷேகத்தால் நிரப்பும். கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள், மறு உழைப்பை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் அரவணைத்து ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டுமாக ஜெபிக்கிறேன். ஆமென், ஆமென். யாத்ராமம் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுது, சர்வ வல்லமையுள்ள தேவன் என்ன நாமத்தினால் நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்கும் யாக்கோப்புக்கும் தரிசனமானேன். சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று சொல்லும் போது அவருடைய வல்லமை நம்மால் இறங்கி வருகிறது. சர்வ வல்லமையில தேவனாயிருக்கிறபடியால் நாம் அசைக்கப்படுவதில்லை. என் ஜனங்கள் ஒருபோதும் அசைக்கப்படுவதில்லை. சர்வ வல்லமையுள்ள தேவன் என்ற நாமத்தினாலே அவர் ஆபிரகாமுக்கு மட்டுமல்ல, ஈசாக்கு யாக்கோப்புக்கும் கூட தரிசனமானார். நம் தேவன், நாங்கள் ஆராதிக்கிற தேவன், நித்திய வெளிச்சத்திலே பாடல்களை பாடி தேவன் சொல்லிக்கிற தேவன் சர்வ வல்லமை உள்ளவர். அவர் மற்ற எல்லா வல்லமைகளை கீழ்ப்படுத்துகிற தேவன், எதிரியின் வல்லமைகளை முறியடிக்கிற தேவன், சத்ருவின் சகல வல்லமையும் மேற்கொள்ளுகிற தேவன், பிசாசின் வல்லமைகளை நம்முடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்துகிற தேவன். பாருங்கள் தேவ ஜனங்களே, இயற்கைக்கு ஒரு வல்லமை உண்டு, மின்சாரத்துக்கு ஒரு வல்லமை உண்டு, இடிமுழக்கத்துக்கு ஒரு வல்லமை உண்டு, கடல் அலைகளுக்கும் புயல் காற்றுக்கும் ஒரு வல்லமை உண்டு. இவையெல்லாம் கர்த்தரின் கையின் கிரியல் தான். 45:11 எஸ்ஐயா சொல்லுகிறது, என் கையின் கிரியலை குறித்து எனக்கு கட்டளையிடுங்கள் என்று கர்த்தர் நமக்கு சொல்லி இருக்கிறார். நாம் சர்வ வல்லவர் பட்சத்தில் நிற்கும் போது நன்றாக கவனியுங்கள், தாளந்தை நித்திய இடத்திற்கு கொடுக்கிறோம், கொள்வதில் நித்தியில கடந்து கொள்கிறோம், இலங்கை நாட்டுக்காக ஜெபிக்கிறோம். காரணம், சர்வ வல்லவர் எங்களோட கூட இருக்கார். யோசுவா போல சூரியனையும் சந்திரனையும் தடுத்து நிறுத்தலாம், எலியாவை போல மழை பெய்யாதபடி வானத்தை அடைக்கலாம், அக்னியை வானத்திலிருந்து இறங்க பண்ணலாம். சர்வ வல்லவர் பட்சத்தில் நிற்கும் போது பெல்லி சூனிய வல்லமைகளுக்கோ செய்வனை வல்லமைக்கு நான் பயப்பட தேவையில்லை. சர்வ வல்லமையிலே தேவனையா. ஆதியாகமம் 17:1 கர்த்தர் அன்றைக்கு ஆபிரகாமை பார்த்து, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு, உத்தமனாயிரு. அவருடைய வல்லமையை உணர்ந்த யோபு பக்தன் தன்னுடைய பிரச்சனைகள் எல்லாம் முடிவு கட்டினார். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்து தடப்படாது என்பதை அறிந்திருக்க என்று சொல்லி தேவனை துதித்தார். யோபு 42:2. ஒரு கேள்வி, நம்முடைய தேவன் எதிலெல்லாம் வல்லவர் என்ற கேள்வியை நீங்கள் கேட்கலாம். நம்முடைய தேவன் வல்லவர், சர்வ வல்லவர் தேவன் சொல்றீங்களா? எப்படிப்பட்டவர்? சுகமாக்க வல்லவர், முற்று முடிய இரட்சிக்க வல்லவர், சோதிக்கப்படுவர்களுக்கு உதவி செய்ய வல்லவர், சுதந்திரத்தை கொடுக்க வல்லவர், நிலைநிறுத்த வல்லவர், மட்டுமல்ல நம்மை வலுவாதபடி பாதுகாக்கவும் தமது மகிமுள்ள சன்னிதானத்தில் மாசற்றா நிலைநிறுத்தவும் வல்லவர். யூதா 1:24. சங்கீதம் 62:11 நல்ல வசனம். தேவன் ஒரு தரம் விளம்பினார், 2 தரம் கேட்டிருக்கிறேன், வல்லமை தேவனுடையது. ஆம், வல்லமை தேவனுடையது. அவருடைய வல்லமையை தம்முடைய பிள்ளைகளாய நமக்கு, உங்களுக்கும் எங்களுக்கும் தந்திருக்கிறார். ஆகவேதான் வல்லமையை தடுத்து கொள்ளுங்கள் என்று கர்த்தர் அன்போடு நமக்கு ஆசோதனை. என்ன வல்லமை? கர்த்தருடைய வல்லமை நாங்கள் தடுத்து கொள்ள வேண்டுமா? அதுக்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அதிகாலை வேலையிலே ஜெபிக்க வேண்டும், துதிக்க வேண்டும், ஆராதிக்க வேண்டும், வார்த்தையை தியானிக்க வேண்டும், ஆவியில் அபிஷேகத்தால் இருந்து கொண்டு நாங்கள் பரிசுத்தமான வாழ்க்கை வாழும் பொழுது வல்லமை தேவன் எங்களோடு கூட இருக்கிறார். பாருங்க, யோவான் ஸ்நானகன் வல்லமையா பிரசங்கித்தாலும் இயேசுவை குறித்து சொல்லும் போது, எனக்கு பின் வருகிறவரோ என்னிலும் வல்லவராயிருக்கிறார், அவருடைய பாதரட்சிலை சுமக்கிறதுக்கு நான் பாத்திரம் அல்ல. மத்தேயு 3:11.
எனக்கு பின் வருகிறவர் என்னிலும் வல்லமையா இருக்கிறார். ஒரு ஊழியக்காரனோ ஒரு விசுவாசியோ இப்படி சொல்ல மாட்டார்கள். என்ன தான் வல்லமை, நான் தான் பெரிய ஆள், என்னை விட வேறொருவரும் இல்லைன்னு சொல்லுவார்கள். பாருங்க லூக்கா 10:19 இதோ சர்ப்பங்களையும் திகழ்களையும் மிதிக்கவும் சத்துருடைய சகல வல்லமைகளை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த முடியாது. அவர் தம்முடைய ஜனங்களை மிகவும் பழகி பண்ணி அவர்களுடைய சத்துருக்களை பார்கள் அவர்களை பலவன் ஆக்கினார்கள். சர்ப்பங்களையும் தேர்களையும் மிதிக்கவும். சர்ப்பத்தை கண்டா ஏன் பயம் வருது? நான் நடப்பா செய்தி சொல்றோம் கேட்கிறோம். தேவனுடைய பிள்ளைகள் ஒரு சர்ப்பத்தை கண்டால் நடுங்கும், பாயெல்லாம் பயப்படும். ஏன் பயப்பட வரும்? வேதம் சொல்லுகிறது சர்ப்பங்களை மிதிக்க எனக்கு அதிகாரம் இருக்கான். அப்ப சர்ப்பங்களை மிதிக்கையில வரும், ஏன் அடிக்கிறோம்? கேள்விக்கு மேல கேள்வி வருகின்றது. ஒரு பாருங்க, ஒரு பூனை நான் பார்த்துக்க, ஒரு பூனையானது ஒரு எலியை பிடித்தது என்றால் அதன் தலையை கடித்து அதை உயிராக்கி குட்டிகளுக்கு கொண்டு போய் விடும். அப்பொழுது அந்த குட்டிகள் தைரியம் கொண்டு அதை உயிரில் கிடக்கிற எலியை கடித்து குதறும். அப்படித்தான் கர்த்தர் சாத்தானின் தலையை சிலுவையிலே நசுக்கி அவனுடைய வல்லமையை அதமாக்கி அவனை நம்மிடம் கொண்டு வந்து குற்றுகிறாய் போட்டு சாத்தானுடைய சகல வல்லமையிலையும் மேற்கொள்ள உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன்னு சொல்ற. சகல வல்லமையா நல்லா கவனிக்க வேண்டும். நாங்கள் தேவனுடைய பிள்ளைகள் சோர்ந்து போகக்கூடாது, பயப்படக்கூடாது. எவ்வளவு வாக்குத்தத்தங்கள் நடந்துக்கிற. பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், தீயாதே, நானும் தேவன், நான் உன்னை பயன்படுத்த சகாயம் பண்ணுவேன், நீதி வழக்கு நான் தாங்குவேன் என்று என்னை பயன்படுத்துகிற கிறிஸ்துனாவிலே எல்லாவற்றையும் செய்ய பயன். இப்படியே வாக்குத்தத்த வார்த்தைகள் இருக்கையா. நாங்கள் பயப்படக்கூடாது. ஒன்று, நாங்கள் ஆண்டவருக்குள்ள கிட்டி சேர சேர இந்த ஆண்டவருக்காக தாளந்துகளை கொடுக்க, வார்த்தையை கொடுக்க சத்துருவானவங்க பிடிக்காது. அநேக பிரச்சனையை கொண்டு வந்தாலும் அதை மேற்கொள்ள எங்களுக்கு அதிகாரம் உண்டு. தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாயில் எப்பொழுதும் என் தேவன் சர்வ வல்லமை உள்ளவர் என்ற விசுவாச அறிக்கை இருக்கட்டும். என் தேவன் சர்வ வல்லமை உள்ளவர். இதனால் உங்களுடைய சகல பிரச்சனை கர்த்தர் தமது வல்லமை விளங்க பண்ணுகிறார். படுக்கும் பொழுது, அதிகாலை எழும்பும் பொழுது, என் தேவன் சர்வ வல்லமை உள்ளவர். எங்களுடைய தேவனையா அப்பா பிதாவே நடக்க தந்த புத்திர சிவத்தை தந்தவர். பாருங்க ரோமர் 4:21 ரோமர் 4:21 தேவன் வாக்குத்தத்தம் பண்ணதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். பாருங்கள், ஆபிராமின் முதிர் வயதிலே கர்த்தர் ஆபிரகாமுக்கு ஒரு சந்ததியை வாக்கு பண்ணினார். பூமியின் தூளை போல, கடற்கரை மணலை போலவும், வானத்து நட்சத்திரங்களை போலவும் சந்ததி பெருக பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லியிருந்தார். ஆனால் அந்த வாக்குத்தத்தை நிறைவேறுவதற்கு எந்த விதத்திலும் வழியே இல்லை. காரணம், ஆபிரகாமுக்கு இருக்கிற 100 வயது ஆகிவிட்டது. சரீரம் செத்து போனது. அவருடைய மனைவி சாரால் 90 வயதுடைய இருந்தால் ஸ்திரீகளுக்குள்ளே வழிபாடு நின்று போயிட்டு. ஆனால் ஆபிரகாமுடைய விசுவாசமோ, இதானியா கீ, ஆபிரகாமுடைய விசுவாசமும் தேவன் வாக்குத்தத்தம் பண்ண நிறைவேற்ற வல்லவராயிருக்க என்பதா இருந்தது. அவன் அதை முழு நிச்சயமா நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லமை உள்ளவரை மன உறுதியோடு திகழ்ந்தாரியா. இந்த விசுவாசம் வேணுமே, நான் சோர்ந்து போகக்கூடாது. வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை இல்லவர் என்ன? கிறிஸ்து இயேசுவுக்கு அவருடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆம் என்றும் ஆமன் என்றும் இருக்கிறது. அல்லேலூயா. வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் அவருடைய வாக்குத்தத்தங்கள் ஒளிந்து போவதில்லை. கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணபடியே ஆபிரகாமுக்கு ஆசீர்வாதமான சந்ததியை கொடுத்தார். ஆபிரகாமின் சந்ததியிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தோன்றினார். தேவனுடைய பிள்ளைகளே, வேதத்திலே ஏறக்குறைய 15,000 வாக்குத்தத்தங்களுக்கு மேலாய் இருக்கின்றன. ஒவ்வொன்றையும் ஆண்டவர் நிறைவேற்ற வல்லமை உள்ளவர். கர்த்தர் உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுப்பாரானால்
அதை உறுதியாய் பிடித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் நிச்சயமா நிறைவேற்றுவார். பாருங்க, இந்த புது வருடத்திலே எல்லா சபைகளும் வாக்குத்தத்தம் கொடுப்பார்கள். மிக ஆர்வமாக கேட்பார்கள், எழுதுவார்கள், விடுதலை தொங்க விடுவார்கள். ஒரு கிழமைக்கு வாக்குத்தத்தம் பொறுப்பறக்கும். 2 கிழமை போனா அப்புறம் வாக்குத்தத்தம் எங்கேயோ வரது போயிடும். காரணம் என்ன? இந்த பிசாசானவன் இந்த வாக்குத்தத்தத்தை தொடர்ந்து தொடர்ந்து வாசித்தால் தன்னை எதிர்த்து வருவான்னு சொல்லி எப்படியாவது மனதை திருப்பி விட்டுருவான். சில வீடுகள்ல நான் ஒரு வீட்டை போனாக்க சிவர் இல்லை, சிவரைக்கானே இல்லை. என்ன சொல்லுங்க, அங்க உள்ள வார்த்தையில ஒட்டி ஒட்டி எல்லா சிவரிலையும் ஒட்டி சிவரை மறைச்சிட்டான். ஆனால் அவைகளுக்குள்ளே விசுவாசம் இல்லை. தேவனுடைய பிள்ளைகளே, வேதத்தை வாசிக்கும் போதெல்லாம் நன்றாக கவனியுங்கள். வேதத்தை வாசிக்கும் போது, ஆண்டவரே இன்றைக்கு எனக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை தாரும், உம்முடைய வேத வசங்கள் மூலமா என்னோடு பேசும் என்று சொல்லி ஆர்வத்தோடு கூட வாசிங்கள். அப்பொழுது கர்த்தருடைய குரல் உங்கள் செவிகளுக்கு கேட்கும். நடக்கும் ஐயா. தேவனுடைய பிள்ளைகள் வேதத்தை வாசிக்கும் பொழுது முழு மனதோடு முழு விதத்தோடு கல்வியானது பேப்பர் வாசிக்கிறது ஆறுதலாக அமைதியாக அதை வாசித்து கொண்டு, ஆண்டவரே எனக்கு ஒரு வாக்குத்தத்த வார்த்தையை தாரும். கண்டிப்பாக ஒரு வாக்குத்தத்த வார்த்தை கிடைக்கும். எப்படி கிடைக்கும்? அந்த குரல்ல மகனே மகளே இதுதான் வாக்குத்தத்தம் கிடைக்கும். அந்த விசுவாசம் உங்களுக்கு இருக்க வேண்டும். ஏனென்றா பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனம் மாற அவர் மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, அவர் வசனத்தை நிறைவேற்றாதிருப்பாரோன்னு 2 சொல்றது. இதை கேட்டுக்கொண்டிருந்த சகோதர சகோதரியே, நாங்கள் ஆராதிக்கின்ற எங்கள் தேவன் எங்கள் தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். பிரச்சனைகள் ஆக்சிடென்ட்களை தப்பிக்க அப்படிப்பட்ட தேவனை தான் நாங்கள் ஆராதிக்கிறோம். பாருங்கள், பெரிய ராஜாவாய நேபுகாத்நேசரை பார்த்து அப்படி பேசுகின்ற எபிரேய வாலிபர்கள் சாத்ராக் மேஷாக் அப்நேகோவுக்கு எங்கிருந்து துணிச்சல் வந்தது? அவர்களும் அடிமைகள். என்ன, இஸ்ரேல் தேசத்திலிருந்து பபிலோனுக்கு சிறை கைதிகளாக இழுத்து கொண்டு வரப்பட்டார்கள். பாலைவனத்தின் மூலமாக 400 ஆண்டு என்று சொல்லியிருக்கார். 400 ஆண்டுகளை இழுத்து கொண்டு வந்தார்களாம் பாலைவனம் கூட. ஆனால் ஒன்று மாத்திரம் அவர்களுக்கு தெரியும், தாங்கள் ஆராதிக்கிற தேவன் வல்லமை உள்ளவர், அவர் எங்களை தப்பிப்பார். அதுதானே அவிசுவாசம். இந்த வார்த்தையினால் நேசர் கோபம் அதிகமானது. ஆயத்தப்படுத்திருந்த சூலேம் அக்கினி 7 மடங்கு அதிகமாக. இங்கேதானே ஒரு முக்கியமானது, 7 மடங்கு. ஏன் நேபுகாத்நேசர் வழக்கமாக 7 மடங்கு சூடாக்கினதுக்கு காரணம் என்ன? காரணம் என்னென்றால், இவங்களோட அடிமை இல்லை. என்ன, சாத்ராக் மேஷாக் ஆப்நேகோ அடிமை ரூபத்து வந்தவர்கள். என்ன, அவர்கள் அந்த புத்தகத்திலே அரசனை பார்த்து நேபுகாத்நேசரே நேரடியாக பேரை சொல்லி கூப்பிடுறான். ஒரு அரசனை இப்படி கூப்பிடலாமோ? ஒரு அரசனை கூப்பிடுறோன்னா இவ்வளவு காரிகள் போட்டு ஐஸ் போட்டு தடவி கிடவி அவரை உயர்த்தி வார்த்தையை பேசித்தான் இவங்கள் நேபுகாத்நேசரே நேரடியாக உடனே கோபம் வந்து 7 மடங்காக சூடாக்கிறார். அதாவது தாவீது தன்னுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் தப்பிக்க வளரும் என்பதை நிரூபித்தார். பாருங்கள், தன் ஆட்டுக்குட்டியை பிடித்து செல்ல வந்த கரடியை சும்மா விட்டு விடவில்லை. தேவனுடைய வல்லமையை எண்ணி கரடியின் வாய்க்கு ஆட்டை தப்பிவித்தார். சிங்கத்தின் வாயை கிழித்து ஆட்டை பாதுகாத்தார். கோலியாத்தை எளிதாக ஜெயித்தார். ஆம், கர்த்தர் வல்லவர். நீங்கள் ஆராதிக்கிறவங்கள் தேவனை தப்பிவிக்க வல்லவராக இருக்கார். தேவனுடைய பிள்ளைகளே, பாடுகளும் போராட்டங்கள் நிறைந்த இந்த உலகில் நீங்கள் ஆராய்த்த தேவன் யார் என்பதை குறித்து தரிசனம் உங்களுக்கு அவசியம் தேவை. இந்த உலகத்திலே உபத்திரம் உண்டு, போராட்டங்கள் உண்டு, வியாதிகள் உண்டு, சஞ்சலங்கள் உண்டு. ஆனால் எங்களுடைய தேவன் யார்? சர்வ வல்லமையுள்ள தேவன். நான் விசுவாசித்திருக்கிற இன்னர் என்று அறிவேன்,
நான் அவரிடத்திலே ஒப்பு கொடுத்ததை நான் அந்நாள் வரைக்கும் காத்து கொள்ள வல்லவராக இருக்கிறார் என்று நிச்சயித்து இருக்கிறேன் என்று அப்போஸ்தலர் பவுல் மார்புதாட்டி முளைக்கிறார். 2 தீமோத்தேயு 1:12. அது மட்டுமல்ல, யோபு பக்தன் தன் ஆராதிக்கிறவர் யாருன்னு திட்டம் மறந்திருந்தார். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும், நல்ல ஒரு வசனம், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும், அவர் கடைசி நாளில் பூமி மேல் நிற்பார் என்று மறந்திருக்கிறேன் என்று உற்சாகத்தோடு, கடைசி நாளில் பூமி மேல் நிற்பார். இது எப்படி அவருக்கு தெரியும்? இப்ப யோபுக்கு என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று கடைசி நாளில் பூமி மேல் நிற்பார். இதனால அவனுக்கு அநேக வெளிப்பாடுகள் கிடைத்திருக்கு. யோபு பக்தனுக்கு என்ன அல்லவனா இப்படி சொல்ல மாட்டார். இப்ப அன்றைக்கு தரியூர் ராஜா தானியேலை பார்த்து அதே கேள்வியை தான் கேட்டார். தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, பாருங்க அந்த வசனத்தை. ஒரு அரசன் அந்த அதாவது அடிமையில வந்து ஆக்களை பார்த்து அரசன் சொல்றான். அதாவது இடைவிடாமல் ஆராய்க்கிறது தேவன் சிங்கக்கு தப்பிக்க வல்லவராக இருக்கான்னு கேட்டார். தான் என்ன பதில்? ஆம் ராஜாவே, சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். ஆம், அவர் என்னை தப்புவிக்க வல்லவராக இருந்தார். தேவனுடைய பிள்ளைகளே, கலங்காதீங்கள், யோசிக்காதீங்க. யூத ராஜ சிங்கமாய கிறிஸ்து உங்கள் மத்தியில நிற்கும் போது உலக சிங்கங்கள் என்ன செய்ய முடியும்? நாங்கள் யூத ராஜ சிங்கம் எங்களோடு இருக்கிறார் ஐயா, உன்னதமான தேவன் எங்களோடு இருக்கிறார் ஐயா, நாங்க ஏன் பயப்பட வேணும்? கேள்வி, சர்வ வல்லவர் உங்களோடு எப்பொழுதும் இருப்பார். நான் வசனம் சொல்லுவது ஐயா, நான் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை என்று வாக்கு பண்ணினவர் உண்மையுள்ளவர். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. பாருங்கள், இப்படி ஒரு வாக்குத்தத்தத்தை தேவன் தந்திருக்காருன்னு. அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடியால் நான் விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடக்கத்தில் வைப்பேன். சங்கீதம் 91:16 சொல்லுது. எபிரேயர் 2:18 ஆதலால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற சகோதரியே, இயேசு நமக்கு உதவி செய்ய வல்லவர். நாம் கடந்து வருகிற பாடுகளின் பாதைகளை அறிவார், அனுபவித்து வரும் கசப்பான அனுபவங்களையும் அறிவார். நம்மை போல எல்லாவற்றிலும் அவர் சோதிக்கப்பட்டு பாடுபட்டு சிலுவையில் கசப்பான அனுபவத்துக்குள் கடந்து சென்றதுனாலே அவர் நமக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. பாருங்கள், இந்த உலகத்திலே எல்லா மனுஷருக்கும் எல்லா உதவிகளும் செய்யக்கூடிய மனுஷன் ஒருவனும் இல்லை. பணம் இருந்தா வருவாங்க, பணம் இல்லாட்டி எட்டியும் பார்க்க மாட்டான். எல்லா ஜனங்களும் இரவும் போலும் உதவி செய்ய யாரால முடியும்? ஆனால் கிறிஸ்து மனுஷகுமாரனாகவும் அதே நேரத்தில் தேவகுமாரனாகவும் இறங்கினதாலே நமக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். அவர் பூமியில் இருந்த நாட்களில் அவரிடத்தில் யார் யார் வந்து உதவி கேட்டார்களோ அத்தனை பேருக்கு உதவி செய்ய வல்லவராக இருந்தார். ஒரு முறை கானானிய ஸ்திரீ இயேசுவிடம் வந்து, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும், என் மகள் பிசாசினால் கொடிய வேதப்படுகிறார், ஆண்டவரே உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டார். ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று அவர் கேட்ட உடனே இயேசு அவளுக்கு பிரேத்துரமாக, ஸ்ரீயே, உன் விசுவாசம் பெறுது, நீ விரும்புகிறபடி உனக்கு கடவுள் என்றார். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானார். மத்தேயு, மாற்கு, லூக்கா, யோவான் ஆகிய 4 விசேஷங்களையும் திரும்ப 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 வாசித்து பாருங்கள். எத்தனை சம்பவங்கள் அங்கே குறிக்கப்பட்டிருக்கின்றன. தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களுக்கும் உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். அவர் எருசலேமிலே யூதாவிலே செய்த அற்புதங்களை இன்று உங்கள் வாழ்க்கையிலே செய்ய வல்லமையுள்ளவராயிருக்கிறார். நீங்கள் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவீர்களா?
இக்கட்டில் உதவி செய்யும் மனுஷனுடைய உதவி விருதா என்று சங்கீதக்காரன் 60 சொல்லுது. தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையும் பெருக செய்ய வல்லவராயிருக்கிறார் என்று 2 கொரிந்தியர் 9:8 சொல்லுது. கிருபையை பெருகச் செய்ய வல்லவர். நமக்கு கொடுக்கப்பட்ட கிருபையினாலே நாம் திருப்தி அடைந்து விடக்கூடாது. நாம் அந்த கிருபையில பெருக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தம். நாம் எவ்வளவுக்கு எவ்வளவு கர்த்தரை நெருங்கி ஜீவிக்கிறோமோ, கர்த்தருக்காக தாளந்தை கொடுக்கிறோமோ, கர்த்தருக்காக நேரத்தை கொடுக்கிறோமோ, எவ்வளவுக்கு எவ்வளவு தேவனுக்கு முன்பாக தாழ்மையோடு நடந்து கொள்றோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு கிருபை பெருகும். தாழ்மை தானியா முக்கியம். நான், நீ, எந்த சபை, உந்த சபை, அதெல்லாம் விட்டு விட வேணும். 2 கொரிந்தியர் 9:8 எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாகவும் சகலவித நற்கிரையிலும் பெறுகிறவர்களாகவும் படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையும் பெருக செய்ய வல்லவராக இருக்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரி சகோதரியே, கிருபையிலே நாம் பெருக என்ன செய்ய வேண்டும்? முதலாவதாக அதிகாலை கர்த்தரை ஆவியோடு உண்மையோடு தொழுதொள்ள வேண்டும். அதிகாலை வேலையில் ஐபோனை தூக்கிக்கிறாங்க. இப்ப என்னடா, படுக்க போய்க்கும் ஐபோன், வாஷ்ரூம் போய்க்கும் ஐபோன், கடைக்கு போகும் ஐபோன், ஏதோ பெரிய ஆயுதம் மாதிரி கொண்டு இருக்கிறார்கள். பைபிளை கொண்டு போங்க. ஏனென்றால் காலைதோறும் கர்த்தருடைய கிருபைகள் புதுதாக இருக்கிறது. புதிய நாளை சந்திப்பதற்கும் அங்கே சந்திக்கிற பிரச்சனைகள் மேற்கொள்வதற்கும் வெற்றியோடு பரிசுத்தோடும் அந்த நாளை முடிப்பதற்கும் காலை வேலையில் கர்த்தர் புதிய கிருபைகளை வைத்திருக்கிறார். பாருங்க, அதிகாலை வேலையில ஜெபித்து திருத்து அன்றைக்கு எங்களுக்கு ஒன்று நடக்காது. என்ன ஒரு ஆக்சிடென்ட் நடக்காது. என்ற கர்த்தர் எங்களுக்கு 2 தூதரை கட்டளை கொடுக்கிறார். என்ன இரண்டாவதாக, கிருபையிலே பெருகும்படி எப்பொழுதும் கர்த்தருக்கு முன்பாகவும் ஊழியக்காரர்களுக்கு முன்பாகவும் விசுவாசிகளுக்கு முன்பாகவும் மனத்தாழ்மையோடு நடந்து கொள்ள வேண்டும். அங்கேயா அந்த விஷயம் இருக்கு. தாழ்மை உள்ளவர்களுக்கோ கர்த்தர் கிருபை அளிக்கிறார் என்று வேதத்தில் திரும்ப 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 வாசிக்கிறோம். மூன்றாவதாக, கர்த்தர் நம்பி விசுவாசித்து அவர்கள் பூர்ணமாய் சார்ந்து கொள்ளும் போது சொல்லப்படக்கூடிய கர்த்தர் நம்புகிறவனையே கிருபை சூழ்ந்து கொள்ளும். தாவீது தெய்வ கிருபைக்காக ஜெபம் பண்ண, கர்த்தாவே நாங்களுமே நம்பி இருக்கிறபடியே உமது கிருபை எங்கள் மேல் இருப்பதாக. ஆமென், ஆமென். நான்காவதாக, கிருபையான சோஸ்திரத்தினால் சோஸ்திரம் நாம் கர்த்தரை துதிக்கும் போதும் ஆராதிக்கும் போதும் அவரை மயப்படுத்தும் போதும் நம்மை அறியாமலே தெய்வ கிருபை பெருவெள்ளம் போல் நம்முடைய உள்ளமாய பார்த்து நிரம்பிவிடும். ஆகவே தாவீதின் முன்மாதிரியை பின்பற்றுங்கள். கர்த்தரை நான் எக்காலத்திலும் சோஸ்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும் என்று தீர்மானிங்க. கர்த்தரை நான் எக்காலத்திலும் சோஸ்தரிப்பேன், அவர் துதி என் வாயில் இருக்கும். தேவனே, உம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானது, அதனால மனுபுத்திரமது செட்டலில் வந்து அடைகிறார்கள். வலுவாதபடி காக்க வல்லவர் நம்ம தேவன். வேதம் என்ன சொல்லுகிறது? யூதா 1:24 வலுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்தில் மிகுந்த மகிழ்ச்சியோடு உங்களை மாசற்ற வல்லமை உள்ளவர். பாருங்க, இந்த வேதத்தில் உள்ள 66 புத்தகங்கள் யூதா புத்தகம் 65வது புத்தகமா வருகிறது. அது ஒரு பெரு நிறுவமா எழுதப்பட்டிருக்கு. இதில் இருப்பது ஒரு அதிகாரமா இருந்த போலும் அப்போது யூதா தமக்கு சுட்டி காண்பிப்பது கர்த்தர் உங்களை வலுவாதபடி காக்க வல்லமை என்பதாக. கேட்டுக்கொண்டு சனங்களே, யூதா நிருபத்தை வாசிக்கும் போது அங்கே ஆதி மேன்மையை காத்துக்கொள்ளாமல் பெருமையான தூதர்கள் வழிவின போது பிசாசுகள் மாறினார், நரக கடலில் நிச்சயமாக தள்ளப்பட்டார்கள். அதே நேரத்திலே நம்மை வலுவாதபடி காக்க வல்லமையுள்ளவர் இன்றைக்கும் ஜீவனுள்ளவாயிருக்கிறார். அந்த ஒன்றான மெய்தேவன் என்றும் எங்களோடு இருக்கிறார். தேவனுடைய பலத்த கரம் நம்மை தாங்கி நிலைநிறுத்த வல்லமையுள்ளது. நம் கால்கள் சறுக்கும் போதெல்லாம்
தேவனுடைய கிருபை நம்ம தாங்குகிறது மட்டுமல்ல, நமது ஜீவனுள்ள நாட்கெல்லாம் நன்மையும் கிருபை நம்ம தொடரும். நான் கர்த்தருடைய வீடத்திலே நீடித்த நாட்கள் நிலைத்திருப்போம். யூதா நம்மை உற்சாகப்படுத்தி நாம் ஆராதிக்கிற நம்முடைய ஆண்டவர் வலுவாதபடி காக்கிறவர் என்றும், தனது மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோடு நம்மை மாஸ்டர்களாக நிறுத்த வல்லவர் எழுதுகிறார். பாருங்கள், பல வேளைகளிலே விழுந்து விடுவோமோ என்று பார்க்கிற வேலையெல்லாம் கர்த்தர் தம்முடைய தேவதூர்களை காட்டிடுறார். நான் சொன்னேன் தானே, எங்களுக்கு ஏன் 2 தேவதூர்கள் இருக்கிறார்கள். நாங்கள் அவர்களை பார்க்க முடியாது. எங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் இயேசுவை ஆண்டவராய் சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்ட பிள்ளை ஒவ்வொரு உங்களுக்கும் எனக்கு கேட்டுக்கொண்ட பிள்ளைக்கும் 2 தூதரை காட்டி இருக்கிறார். நம் கால்கள் கல்லிலே இடாதபடிக்கு தங்களுடைய கரங்களை ஏந்தி கொண்டார்கள். சோதனைகளும் போராட்டங்களும் வந்த வேளையில் எல்லாம் நம்முடைய திராணிக்கு மிஞ்சி சோதிக்கப்பட்ட கர்த்தர் இடம் கொடாமல் இந்த சோதனைக்கு தப்பும்படையாக நமக்கு உண்டு பண்ணுவார். பாருங்கள், என்ன இப்ப நாங்களும் ஒரு தவறான காரியத்தை செய்யும்போது பரிசுத்த சொல்லுவார், மகனே மகளே போகாதே, மகனே மகளே அந்த வீட்டுக்கு பிரவேசிக்காரு சொல்லுவார். என்ன ஆகவே நாம் பயப்படாமல் நம்முடைய விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாய கிறிஸ்து இயேசுவை நோக்கி நாம் நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கணும். தேவ பிள்ளையே, பல பாவ இச்சைகள், பிசாசின் போராட்டங்கள், சோதனைகள் உங்க தேவலத்தின் வழி செல்ல இழுக்கும்போது கர்த்தரையே உறுதியாகப்படுத்திக் என்னதான் பிரச்சனை வந்தாலும், வியாதி வந்தாலும், தொல்லை வந்தாலும், சகிக்க முடியாத பிரச்சனை வந்தாலும் தேவனையே பிடித்துக் கொள்ள வேண்டும். 2 தீமோத்தேயு 4:7-8 சொல்றது, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓடத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், இது முதல் நீதி கிரீடம் எனக்காக வற்றிப்படுது. இதை கேட்டுக்கொண்ட தேவ பிள்ளைகளே, உங்களோட வாழ்க்கையில உண்மையான தேவன் யார் என்பதை நீங்கள் கண்டு அவரை பின்பற்றி செல்வதானால் உங்கள் வாழ்க்கையிலே சமாதானம், சந்தோஷம் வரும். ஜெபம் பண்ணுவோமா? அன்பான பரலோக தகப்பனே சுவாமி, சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய தரப்பிலே வேதாம வார்த்தை என்ன சொல்லுகின்றது அடிப்படையிலே வேதாமத்தின் வார்த்தையிலே நாங்கள் செய்தியை கொடுத்துக்கிறோம் சுவாமி. இந்த வார்த்தையை கேட்ட பிள்ளைகள், ரட்சிக்கப்படாத ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் ஆண்டவரே. நீர் வருகையிலே எல்லோரும் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் ஆண்டவரே. நாங்கள் இரவு பகலாக கையிட்டு செய்கின்ற ஒவ்வொரு காரியங்களையும் கண்ணோக்கி பார்க்கிற தேவனே, ஆத்ம ஆதாயத்துக்கான படுகிற நேரங்களை நிகழ்ச்சியையும் கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிற சுவாமி. முது பிள்ளைகளை தாளந்தை கொடுக்கிறார்கள், நிகழ்ச்சியை நடத்துகிறார்கள், பாடல்களை படிக்கிறார்கள், வார்த்தையை கொடுக்கிறார்கள் சுவாமி. எல்லோரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது சுவாமி எங்களுடைய சங்கம வானொலி கூட 24 மணி நேரம் உலகமெங்கும் வார்த்தைகள், பாடல்கள், சாட்சிகள் கேள்வதில் நிகழ்ச்சிகள் ஜெபிக்கிறார். காரணம், நீரான் உண்மையான தெய்வம் என்று அவர்கள் கேட்டு ரட்சிக்கப்பட்டு வருகையை எடுத்துக்கொள்ள நீ கிருபை செய்ய வேண்டுமாக. எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் பரமபிதாவே. ஆமேன், 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 ஆமேன். நன்றி, நன்றி ஐயா. அருமையான வார்த்தையின் வெளிச்சம். சர்வ வல்லமை உள்ள தேவன் எப்படிப்பட்டவர், நாம் என்ன செய்ய வேண்டும், சுவாசத்தோட முடிக்கிற அவரை நோக்கி எப்படியாக நாங்கள் ஓட வேண்டும், எப்படியா சத்தியத்தின் ஆழத்தை கற்றுக்கொள்ள இந்திய நாட்கள்ல ஐபோனில விழுந்து விடாது படிக்கி தேவனிடத்துல சத்தியத்தோடு ஜீவத்தை செலவழிச்சு அவருடைய வரியில் எடுத்துக் கொள்ளப்பட வேண்டும். எத்தகைய தகுதி உள்ளவர்களாய் நாங்கள் வாழ வேண்டும், அவருடைய கிருபையை எப்படி கிருபையாய் பெற்றுக்கொள்ள வேண்டும். அருமையான சத்தியத்தின் ஆழத்தின் அடிப்படையில் அழகாக நமக்கு வார்த்தையின் வெளிச்சத்தை கொடுத்தீர்கள். வெளிச்சத்தை பெற்றுக்கொண்டோம். கற்றுக் கொடுத்த உங்களை, உங்கள் குடும்பத்தை, உங்கள் ஊழியங்களையும் கத்த நிறைவு ஆசீர்வதிப்பாராக ஐயா. கத்தரை சித்தமான நீங்கள் விடுமுறையை கழித்து வரும்போது நாங்கள் உங்களை தோசமாத்தோடு நன்றி செலுத்தி உங்களுக்கு அச்சபிக்கிறோம். உங்கள் தனிப்பட்ட ஜெபங்களை. நன்றி ஐயா. ஆமென்.